பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே. இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வீட்டுக்கு மறுபடி கேள்விப்பட்டவங்க, மிஸ் ஆனவங்க, நம்ம வீட்டுக்கு போயிருக்கிறப்போ வீடு லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே மறுபடி தகவல் கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்தவங்க, மறுபடியும் வர சொல்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாமே நம்ம அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா சில ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா யூத்தாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் நார்மலாக எல்லாமே மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் ஒரு மாற்றுத்திறனாளி கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நம்ம கொடுக்கறது. இப்போ அவங்க வர முடியாத சூழ்நிலைக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக வருவாங்க. அந்த மாதிரி வர்றவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க மாற்றுத்திறனாளிக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கிற விதமாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அப்படி அவங்க கொண்டுட்டு போய் அவங்க ப்ரெசன்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத விட, அவங்க பக்கத்தில் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் அது ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்து வீட்டுக்கும் நம்ம போயிட்டு தான் வர்றோம். முடியாத ரொம்ப கேள்விப்படாதது, மிஸ் ஆனது, ஃபோன் எடுக்காதது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது அவங்க நேரடியாக நம்மக்கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. அது கொஞ்சம் பெரிய திருப்தி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே ஸ்பான்சர்ஸ் எல்லாம் நிறைய உருவாகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மைண்ட் செட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களும் ஸ்பான்சர் தான். பாருங்க, இவங்க தான் நம்ம நைனா அப்படிங்கிறவங்க. நைனா எப்படின்னா ரொம்ப எப்படின்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ரொம்ப டீஃபாக இருப்பாங்க. நல்லா ஹெல்பிங் மைண்ட் செட்டு. இவங்களுக்கு எப்படின்னா, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எப்படின்னா ஒரு ஆண்டனா சரி பண்ணுவோம் இல்லையா, சாலிடர் டிவி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது. அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனாவை தான் கரெக்ட் பண்ணணும். அதில் இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போதுலேருந்தே இவர் கூட தான் ஒன்றாவே வளர்ந்தோம், ஒரே ஃபேமிலி மாதிரி. அதனால் எங்களுக்கு நைனாங்கிறது ரொம்ப இஷ்டமாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியே எல்லாருமே நான் வச்ச பேர் தான் நைனான்ட்டு. அது அப்படியே செட் ஆயிடுச்சு. எல்லாருமே நைனா நைனான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இவங்க ஸ்பான்சர் தான். இந்த சார் ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் குட் வே, நல்ல வழியில் நடக்கணும் அப்படிங்கிறத நல்லாவே எல்லாத்துக்கும் ப்ரெசன்டேஷனாக இருப்பாங்க. அது ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எல்லாத்துக்குமே மைண்ட் செட் குட் தாட் மட்டும் மன்லி அது ரொம்ப பெட்டராக இருக்கும். இவங்க ஸ்பான்சர், இவங்க பிரதர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களும் ஸ்பான்சர் தான். அதனால் இப்போ அவங்க 2 பேர்த்துக்குமே சால்வை போற்ற முடியல அப்படிங்கிறது ஒரு ஃபீலு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க மிஸ் ஆகாமல் இவங்களுக்காவது போற்றணும் அப்படிங்கிறது ஆனாலும் மைண்ட் செட்டில் இருக்குது. இவங்க பிரதருக்கு கண்டிப்பாக நம்ம எப்போ நம்ம பார்க்குறோமோ அப்போ அந்த மரியாதை செய்யணும் அப்படிங்கிறதுல வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இவங்க லாஸ்ட்டாக சண்டேயில் வந்தாங்க. வந்தவங்களுக்கு நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறோம். இவங்களுக்கு ட்ராயரும் வேணும் அப்படின்னாங்க. அப்புறம் சரி வேட்டியும் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னாங்க. அப்படின்ட்டு சரி 2மே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மேல் சட்டை ஷர்ட்டும் பனியன் ஏதாவது மறுபடியும் இப்போ காலி ஆயிடுச்சு, மறுபடியும் எடுத்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனிலையும் சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஷர்ட்டு நம்ம கொடுத்துர்லாம். அல்லது டிஷர்ட் வேணும் அப்படின்னாங்கன்னா டிஷர்ட்டையும் நம்ம கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான்.
இது வரைக்கும் இவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்குறோம். இன்னமும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து இன்னுமே காலியாகாமல் தான் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாருமே வந்து இன்னும் இருக்குது. நம்ம வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம முழுசாவெல்லாம் சொல்லலை. இருக்கிறதுனால இன்னுமே யார் வேணாலும் பக்கத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களா இருந்தாலும் வரலாம். தாராளமாக நம்ம வந்து கொடுக்கறக்கு தயாராக இருக்கிறோம். அவங்க கம்ஃபர்டபுளாக